கொரியா தேசத்துல ஒரு முறை பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்ததாம். அந்த யுத்த கலவரம் நடந்து கொண்டிருந்த வேளையில ஒரு பெண் தன் கணவனை இழந்துட்டா. அவள் கர்ப்பவதியா இருக்கிறாள். அவள் நினைத்தாலாம், இங்க இருந்தா நம்மளும் செத்துடுவோம், நம்ம எப்படியாகிலும், அதாவது பிரசவ காலம் அவளுக்கு சமீபமாயிட்டு, எப்படியாகிலும் இங்கிருந்து நம்ம ஓடி இந்த குழந்தையாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி அவ வடதிசையை நோக்கி நடக்கிறா நடக்கிறா நடக்கிறா. மாலை நேரம் பயங்கர குளிர். அவ தூர பார்க்கிறா. ஒரு சின்ன ஒரு கிராமம் தெரிகிறது. அவளுக்கு ஞாபகம் வந்ததான், அந்த கிராமத்தில் ஒரு 2 மிஷினரிங்க இருக்கிறாங்க, கணவன் மனைவி. எப்படி ஆகிலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க எப்படியோ என்னை காப்பாத்திடுவாங்க, இந்த குழந்தையை காப்பாத்திடுவாங்க, எனக்கு உதவிகள் கிடைக்கும் சொல்லி ஒரு பாலத்தில் ஏறி, அந்த பாலத்திலேருந்து ஏறி இறங்கினாதான் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியும். அந்த பாலத்தில் ஏறும் பொழுதே அவளுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. அவள் பாலத்துக்கு கீழே அப்படியே மெதுவாக இறங்கி தன் குழந்தையை பிரசவித்தாள். பிரசவித்து கொஞ்ச நேரத்தில் பயங்கர குளிர்னா அப்படி ஒரு குளிர். அந்த குளிரில் என்ன செய்த, அந்த பிறந்த குழந்தை நடுங்கிறது. அந்த குளிரில் இந்த வாயெல்லாம் உதறுது அந்த பிள்ளைக்கு. அவளுடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டி தன் குழந்தையை சுற்றி மூடி அப்படியே மார்போடு அணைச்சி அந்த இடத்துலையே ஒரு கல்லின் மேலே அப்படியே சாஞ்சா பாருங்க. காலையில் பொழுது விடிந்தது. அந்த பாலத்தின் மேலே அதை 2 மிஷினரிங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையாக நடந்தது. 2 மிஷினரிமாருங்க வந்துட்டு இருக்கிறாங்க, கணவனும் மனைவியும். குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. பாலத்தில் குனிஞ்சு பார்த்தா அவங்க அதிர்ந்து போனாங்க. அந்த பெண் மரித்து இருக்கிறா. அப்பா அந்த பனி அந்த குளிரில் உறைஞ்சு போயிட்டா. அவ மரித்து இருக்கிறா. அந்த குழந்தைய அந்த துணியில் சுற்றி அந்த குழந்தை அழுது கொண்டு இருந்தது. அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் அந்த பெண்ணையும் ஒரு நல்ல அடக்கம் செஞ்சுட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு ஆண் குழந்தை. வளர்ந்து ஒரு 8 வயது வரும் பொழுது அந்த பிள்ளைகிட்ட சொன்னார்களாம், உன்னுடைய தகப்பன் கொரியாவில் நடந்த யுத்தத்தில் அந்த கலவரத்தில் மரித்து போனார். உன் தாய் இப்படி இந்த பாலத்து வழியாக வரும் பொழுது உன்னை பிரசவிச்சுட்டு இந்த குளிரில் அவள் உறைந்து தன் ட்ரெஸ் எல்லாம் உனக்கு சுற்றி உன்னை காப்பாற்றிட்டு அவள் இறந்துட்டா. அந்த பையன் கேட்டானா, எங்கள் அம்மாவை நீங்கள் எங்கே அடக்கம் பண்ணீங்க, என்னை கொண்டு போய் காட்டுங்கன்னு சொல்லி அந்த செமெட்ரியில் கொண்டு வந்து அந்த பையன்கிட்ட காமிச்சாங்களாம், இங்கே தான் உங்கள் அம்மாவை நான் அடக்கம் பண்ணோம். அந்த பையன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த கல்ற மேலே வச்சுட்டு அப்படி அழுதானா, நான் குளிரில் சாகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இறந்து போனீங்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரே.